வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ராட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம போன வாரம் தான் ஒரு புதிய குறுந்தொடரை ஆரம்பித்தோம். ஒரு சில வாரங்களுக்கு தேவனுடைய அன்பு என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை ஆரம்பித்தோம். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த யோவான் அவர் ஒரு சுவிசேஷத்தையும் எழுதியிருக்கிறார். இந்த கடிதங்களையும் எபிசல்ஸ் நிருபங்களையும் அவர் எழுதியிருக்கிறார். உலகெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இதை அவர் எழுதியிருக்கிறார். அவர் இந்த அன்பை குறித்து, தேவனுடைய தெய்வீக அன்பை குறித்து அவர் எழுதுறதுக்கு ரொம்ப மிக சரியான ஒரு நபராக அவர் இருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உயிரோடு இருந்த காலகட்டத்திலே அவருடைய சீஷர்கள் 12 பேர். அந்த 12 பேரில் யோவானும் ஒருவர். இந்த யோவான் அவருக்கு மிகவும் மிகவும் நெருக்கமான ஒரு சீஷர், மிகுந்த அன்புள்ள ஒரு சீஷன். பிலவட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான சீஷன், எப்பொழுதுமே அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு சீஷன். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்து அவரை பாடுகளுக்கு உட்படுத்தும்படியாக பிடித்து கொண்டு போன பொழுது எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனால் சிலுவை வரைக்கும் யோவான் அவர் மேலே அன்பு கூர்ந்து அவரோட பின்தொடர்ந்து போனார். ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், செல்வாக்குள்ள ஒரு மனிதர் அவர். அந்த இடத்துல வரைக்கும் அவரை அனுமதித்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, யோவானையும் ஆண்டவர் ரொம்ப அதிகமாக நேசிச்சார். ஆகவே தான் சிலுவையிலிருந்து கூட யோவானை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு யோவானை பார்த்து சொல்றாரு, அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயை பராமரிக்கும் பொறுப்பை யோவான் இடத்துல அவர் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இவர் இந்த அன்பை பற்றி எழுதுறதுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு சீஷன், பர்ஃபெக்டான ஒரு மனிதர். அவர் கடவுளுடைய அன்பை குறித்து அவர் எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 7ஆம் வசனத்துல, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். கடவோம் அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். இது ஒரு அன்பு கூர்ந்த ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல அப்படி சொல்லல. அன்பா இருக்கணும் கண்டிப்பா அப்படி சொல்றாரு. அன்பா இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டா இருக்கிறது அப்படின்றார். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்ப இயேசுவினாலே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்மை பாவங்கள கழுவி சுத்தமாக்கி இருக்கிறது. வெறும் பாவங்கள் மட்டும் போயிடுச்சுன்னா இல்லை, அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள வாழும்படியாக வந்திருக்கிறார். அப்ப யோவானுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அவர் இயேசுக்கு ரொம்ப க்ளோஸ் மட்டும் கிடையாது, ரொம்ப நெருக்கமான சீஷர் மட்டும் கிடையாது. அவர் இந்த அன்பை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடை பெற்ற ஒரு மனிதராக அவர் இருந்தார். இந்த அன்பை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடை நாமும் கூட பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அவர் நமக்கு சொல்லும் பொழுது, இந்த அன்பு இருந்தாதான் இந்த சத்தியம் கூட நம்மளுடைய உள்ளத்துல, கடவுளுடைய வார்த்தை கூட ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்ணும் அப்படின்றத அவர் சொல்றாரு பாருங்க. அப்ப இயேசுதான் அந்த அன்பாய் இருக்கிறார். இயேசுதான் அந்த வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் அதை பற்றி தான் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடை அவர் பெற்றுக்கொள்கிறார்.
இந்த அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா, அவர் நம்மிடத்தில் அன்பா இருக்கிறாரு. எப்படி அன்பா இருக்கிறார்? எந்த விதத்தில் அவர் அன்பா இருக்கிறார்? அவர் நம்ம மேல காண்பிக்கிற அன்பு எவ்வளவு விசேஷமானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நாம சத்துருக்களா இருக்கையில் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பறக்கவே இல்லை இந்த உலகத்துல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இயேசு இந்த உலகத்துல வந்து பிறந்தாரு. நாம் இன்னும் பிறக்கவே இல்லை. ஆனா அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்துல அனுப்பியிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஒரு அன்பை வச்சிருந்தாருன்னா, அவருக்கு விரோதிகளா இருந்தோம், சத்துருக்களா இருந்தோம், அவரை விட்டு ஓடணும், தலை தெறிக்க ஓடணும். அவருக்கு நாம அவரை தேடி போடல, அவர் நம்மளை தேடி வந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவரை விட்டு நாம எல்லாருமே ஓடுறோம் பாருங்க. அவர் தான் நம்மளை உண்டாக்கினார், அவர் நம்ம மேல அன்பு செலுத்தினார், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி வைத்தார். அவருக்கு நமக்கு வேண்டிய எல்லா ப்ரொவிஷன்ஸையும் அவர் தராரு. நமக்கு வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவன், நல்வாழ்வு எல்லாமே தராரு. ஆனா நாம் என்ன பண்றோம்? அவரை விட்டு ஓடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நபர்களாகிய நம்மிடத்துல அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அன்பு கூறுகிறவராய் அவர் இருக்கிறார். அப்ப இந்த 7ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். 8ஆம் வசனத்துல அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு யாரெல்லாம் வந்து இயேசுவை ரொம்ப அதிகமா நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா எல்லாருமே என்ன பண்ணுவோம்? கை தூக்குவோம் நல்லா. ஆனா how can you tell that I love Jesus? How can you tell that I love God? நான் தேவனை நேசிக்கிறேன், இயேசுவில் நான் அன்பா இருக்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருது. ஒன்று, என்கிட்ட அன்பா இருந்தனியா என்னோட கட்டளைகளை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். என்னில் அன்பா இருக்கிறவன் என்னோட கட்டளைகளை கை கொள்கிறான். இன்னொன்று என்னன்னா, என்னில் அன்பா இருக்கிறவன் என்னோட மற்ற பிள்ளைகளிடத்திலும் அவன் அன்பாய் இருக்கிறான் என்று அவர் சொல்ற 2 காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. If you love me, keep my commandments. If you love me, love one another. இந்த 2த்தையும் பிரிக்கவே முடியாது பாருங்க. அதனால தான் மத்தேயு, மார்க்கு சுவிசேஷங்களில் கூட நம்ம பார்க்கும்பொழுது இயேசு சொல்றாரு, ஒரு நியாயசாஸ்திரி வந்து கேட்கிறான், பிரதான கட்டளைகள்லாம் பிரதானமானது எது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கட்டளையாய் இருக்கிறது சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, நீ உன்னில் அன்பா இருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பா இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்முடைய சக விசுவாசிகளை, அவங்க ஒருவேளை நம்ம கூட பறக்காம இருக்கலாம், ஆனா அவர்களிடத்துல நாம் என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அவர் நம்ம மேல வச்ச அன்பை கொஞ்சம் எண்ணி பாக்குறோங்க. இன்னைக்கு இந்த காலை வேளையில கொஞ்சம் மெடிடேட் பண்ணோம். அவர் எவ்வளவு பெரிய அன்பு வச்சிருக்கிறாருன்னா, நமக்கு ஏதாவது ஒன்று நடந்தா அது தனக்கே நடந்த மாதிரி எடுத்துக்கிறாரு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல சவுல் என்கிற ஒருவன் பிரதான ஆசாரியர்களிடத்துல கட்டளை எல்லாம் பெற்றுக்கொண்டு என்னத்துக்கு வரான்னா, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக அவன் வருகிறான். லெட்டர்லாம் வாங்கிட்டு அவர் ரொம்ப ஆவேசமா வர்றாரு. ஏன் வர்றாரு அப்படின்னு சொன்னா, இயேசுவை கடவுள்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் மனுஷன் வந்திருக்கிறாரு. அவரை கடவுள் சொன்ன, நான் உனக்கு எதிரி, நான் உன்னை வந்து அழிப்பேன், சிறைச்சாலையில போடுவேன், கொல்லுவேன் அப்படின்றதுக்காக ஒரு உரிமையை பெற்றுக்கொண்டு வராரு. அப்படி பெற்றுக்கொண்டு வரும்பொழுது நான் 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9:1-2 வசனங்களை வாசிக்கிறேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி, கர்த்தரை பயமுறுத்தல, கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்து கீழே விழுந்துட்டாரு. குதிரையில போயிட்டு இருந்தவர் திடீர்னு கீழே இருக்கிறாரு. எப்படி விழுந்தார் தெரியல. அவரை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசித்தது. ஃபோக்கஸ் லைட் மாதிரி அடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய வெளிச்சம் அவரை சுற்றிலும், சவுலை சுற்றிலும் அடித்தது. அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இவன் ஆண்டவரையா துன்பப்படுத்தினான்? இல்லைங்க, சீஷர்ல துன்பப்படுத்தினான், சீஷர்ல பயமுறுத்தினான். ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை தனக்கே விரோதமாக அவன் செய்தது போல அவர் எடுத்துக்கொள்கிறதை நாம்
பார்க்கிறோம். அப்ப எவ்வளோ ஒரு பெரிய அன்பை அவர் பாராட்டி இருக்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப நான் ஒன்று உங்களை பார்த்து கேட்கிறேன், சவுல் இந்த சீஷர்களுக்கு விரோதமா பண்ணதையே இயேசு தமக்கே பண்ணது மாதிரி எடுத்துக்கினாரு அப்படின்னு சொன்னா, சவுல் தீமையை பண்ணா அதையே அவர் எனக்கு பண்ண மாதிரி அவன் எடுத்துக்கினாருன்னா, இப்ப நாம் சக விசுவாசிகளுக்கு நம்ம கிறிஸ்துவனால அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு மறுபடியும் பிறந்த விசுவாசிகளுக்கு ஒரு நன்மையை நாம போய் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, அதை அவர் எவ்வளவு பெருசா எடுப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்றவங்களுக்கு செய்யும் பொழுது நமக்கே செய்யற மாதிரி அவருக்கே செய்யற மாதிரி அவர் எடுத்துப்பாரு. அவர் சவுல் தீமை செய்தான், அதே சொல்றாரு, என்னை துன்பப்படுத்து நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்றாரு. அவர் தன் மேல ஏற்றுக்கொண்டார். சீஷர்கள் செஞ்சதெல்லாம் தீமை செஞ்சதே அவர் ஏற்றுக்கொண்டார்னா, இப்ப நம்ம நன்மை செய்யறோம்னு வச்சுக்கோங்க, சக விசுவாசிகள் துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அவர்கள் வேதனைப்படுகிறார்கள், அவர்களுக்கு குறைச்சல் உண்டாகிறது, அதுல போய் நம்ம அவங்க கிட்ட அன்பு கூர்ந்து அவங்களை நேசித்து அவர்களுக்காக நம்ம இந்த தெய்வீக அன்பை நாம் பாராட்டும் பொழுது, அந்த அன்பை அவர்களுக்கு காண்பிக்கும் பொழுது இயேசு எப்படி எடுத்துப்பாரு, அவர் தமக்கே நம்ம அன்பு கூர்ந்த மாதிரி அவர் நிச்சயமாக எடுத்துக்கொள்வார். எவ்வளவு அதிகமா அவர் எடுத்துக்கொள்வார் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சவுல் முழிச்சிருப்பான், நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணல, உம்மை நான் அடிக்கல, ஒன்றும் பண்ணல, காயப்படுத்தலை, எதுவுமே பண்ணலை அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஆனா அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அன்பு, தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பிறக்கல, நன்மை தீமை எதுவும் செய்யல, ஆனா அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்து அவருடைய குமாரனையே நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல நாம 8ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவரிடத்துல அன்பை தவிர வேற எதுவுமே இல்லை. நாம் ஒருவேளை முட்டாள்தனமான காரியங்களை செய்யலாம், நாம் ஒருவேளை தவறுகளை செய்யலாம், நாம் ஒருவேளை தவறான முடிவுகளை எடுக்கலாம், ஆனா அப்ப கூட அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன ஆனாலும் சரி, அவர் மாறுறதே கிடையாது. நாம் என்ன பண்ணாலும் சரி, அவர் அன்பு கூறுறதுல இருந்து மாறுறதே கிடையாது. அவர் நம்மளிடத்துல அன்பை தான் இருக்கிறார். 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. God has revealed his glorious love. அவர் தம்முடைய மகிமையான அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் நமக்கு. எப்படின்னா, அவர் தம்முடைய குமாரனே நமக்காக அனுப்பினதுனால. எப்ப அனுப்பினாரு, நான் ஒன்றும் பிறக்கலைங்க, நீங்களும் நானும் பிறக்கவே இல்லை, இப்பதான் நம்ம பிறந்திருக்கிறோம், பிறந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிறோம். நம்ம பிறக்காத்துக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டார், இந்த உலகத்துல அவர் அனுப்பிட்டாரு. நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அவருக்கு தெரியும், நம்ம என்ன தீமைகளை செய்வோம், என்ன தவறுகளை செய்வோம், எப்படி அவருக்கு விரோதமா பேசுவோம், எல்லாமே அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் அவர் நம்மிடத்தில் என்ன பண்ணுகிறார், அன்பு கூறுகிறார். அந்த அன்பு வெளிப்பட்டாச்சு. 10ஆம் வசனத்துல அவர் சொல்ற, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஃபர்ஸ்ட் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். எப்படின்னா, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்புனதுனால அன்பு உண்டாயிருக்கிறது. அன்புன்னா நமக்கு என்னன்னே தெரியாது. உலகத்தில் எங்க பார்த்தாலும் பாருங்க, இந்த அன்பு மட்டும் இல்லவே இல்லை, எல்லா இடத்துலையும் ஹேட்ரட் இருக்கு, மாய்மாலமான அன்பு இருக்கு. அன்பு செலுத்துற மாதிரி நடிக்கிறாங்க, எல்லாம் நிறைய பேர் ஏமாந்தான் போயிடுறாங்க. ஆனா உண்மையான அன்பை நம்ம எங்க அனுபவிக்க முடியும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில மட்டும்தான் நம்ம உண்மையான அன்பை அனுபவிக்க முடியும். அப்ப இந்த அன்பு ரொம்ப விசித்திரமான ஒரு அன்பு, வியப்பான ஒரு அன்பாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இங்க ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம இப்படி வாசிக்கிறோம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவன் நம்முடைய அன்பை நம்முடைய இருதயங்களை என்ன பண்ணியிருக்கிறார்னா ஊற்றி இருக்கிறார். அந்த தெய்வீக அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றி இருக்கிறார். எப்படின்னா, அவருடைய ஆவியானவர் மூலமாக ஊற்றி இருக்கிறார். ஊற்றி இருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாதான் வெட்கப்படுத்தாது என்று சொல்லியிருக்குது. ஸோ உள்ள
அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு அன்புனா, அன்பாகவே இருக்கிறாரே தேவன், அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு தேவனிடத்தில் இருந்ததே, அந்த அன்பு அவர் நம்மிடத்தில் காண்பித்தாரே, அந்த அன்பு, அந்த அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இப்ப நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறார், அவர் ஊற்றி இருக்கிறார். அப்ப இந்த அன்பு உள்ள இருக்கு என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இப்போ உள்ள அன்பு இருக்குது, அவர் அன்பாவே இருக்கிறாரு, அவரை நாம் அறிஞ்சிருக்கிறோம் சொல்றோம், அவரால் நாம பிறந்திருக்கிறோம். அப்ப நாம் என்ன பண்ணோம், ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம் என்று 11ஆம் வசனம் சொல்லுது. 11ஆம் வசனத்தை வாசிக்கிற பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கன்னா நம்ம பிறக்கவே இல்லைங்க. நம்ம பிறந்தா என்னெல்லாம் பண்ணுவோன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் சர்வ ஞானி. அப்படியும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை இந்த உலகத்தை அனுப்பினதுனால தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிச்சு, அன்பை உண்டாக்கி, அன்பை வெளிப்படுத்தி, இப்படி அன்பு கூர்ந்து இருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். We ought to love one another. நிறைய நேரங்களில் நாம் என்ன பண்ணிடுறோம், நம்முடைய பேச்சு மூலமா இந்த பகையை வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய ஆக்ஷன் மூலமா என்ன பண்றோம், பகையை, விரோதத்தை வெளிப்படுத்துறோம் நம்ம. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய திங்கிங், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செயல் எல்லாவற்றையும் என்னுடைய அன்பு வெளிப்பட வேண்டும் அப்படின்றாரு. 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. யோவான் தான் சுவிசேஷத்தை எழுதுறாரு, சுவிசேஷத்துல இதே தான் எழுதுறாரு. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு எழுதுகிறாரு. கண்டது இல்லை. நாம் அங்க சுவிசேஷத்துல சொல்றாரு, அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரானவரே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார் சொல்லியிருக்கிறார். சுவிசேஷத்தில் அப்படி சொல்லிக்கிறாரு. யோவான் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனத்துல நாம அப்படி வாசிக்கிறோம். ஆனா இங்க சொல்றாரு 12ஆம் வசனத்துல, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால். நல்லா கவனிங்க, the world is searching to see God. How can I see God? Where can I go and meet him? நான் எங்க போய் கடவுளை கண்டுபிடிக்கிறது? சிலர்லாம் தேடி தேடி பார்த்துட்டு, இல்லை கடவுளை இல்லைங்க போங்க அப்படின்னுறாங்க. கடவுளை யாராலையும் பார்க்க முடியல. ஆனா ஒரு வாய்ப்பு இருக்கு. 12ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். இப்ப நாம ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறும் பொழுது இந்த உலகம் நமக்குள்ள இருக்கிற தேவனையும் நமக்குள்ள இருக்கிற தெய்வீக அன்பையும் காணும். அந்த அன்பை பார்க்கும் பொழுது தேவனை காண முடியும். ஏன்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அலோ, எத்தனை பேருக்கு விளங்குது? நம்ம அன்பு கூறும் பொழுது அந்த அன்பை பார்க்கறாங்க. இது எப்படி முடியவே முடியாதே, இந்த மாதிரி ஒரு ஆளை எப்படி அன்பு கூற முடியுது, இந்த மாதிரி ஒரு ஆளை எப்படி நேசிக்க முடியுது, இவரால மட்டும் எப்படி அது முடியுது? நம்ம ஒருவர் அன்பா இருக்கும் பொழுது, நம்முடைய பேச்சில் அன்பை காண்பிக்கும் பொழுது, நம்முடைய செயலிலே தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும் பொழுது, நம்முடைய எண்ணங்களிலே தேவனுடைய தெய்வீக அன்பை வெளிப்படுத்தும் பொழுது இந்த உலகம் பார்க்கும் என்னத்த, நமக்குள்ள இருக்கிற அன்பை கண்டு வியந்து போகும். ஏன்னா இது வரைக்கும் எங்கேயும் அந்த அன்பு இல்லை. ஆனா நாம நமக்குள்ள தேவனுடைய தெய்வீக அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்ன பண்ணிக்கிறார், ஊற்றி இருக்கிறார். அவர் நமக்குள்ள வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அந்த அன்பான தேவன் நமக்குள்ள வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அன்பை வைத்து நாம மற்றவர்களிடத்தில் அன்பு கூறும் பொழுது அந்த அன்பை மக்கள் காண்பார்கள். அன்புனா யாரு? வேற யாரும் இல்லை, தேவன் அன்பாக. God is love. When they see the love of God in us, they will see God himself. நமக்குள்ள இருக்கிற தெய்வீக அன்பை அவர்கள் காணும் பொழுது தேவனையும் அவர்கள் நிச்சயமாக காண முடியும். அப்ப இங்க வந்து நம்ம வாசிக்கிறோம், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அன்பு உள்ள ஊத்தி இருக்கிறாரு. ஆனா இந்த அன்பு என்ன பண்ண வேண்டும்? பூரணப்பட வேண்டும், முழுமை பெற வேண்டும், பெர்ஃபெக்ட் ஆக வேண்டும். இந்த அன்பு அது ரொம்ப முக்கியமானதாய் இருக்கிறது.
அது மட்டும் இல்லை, அடுத்து வர வசனங்களில் நாம் வாசிக்கும்பொழுது 13-14 வசனங்களில் அவர் தம்முடைய ஆவியிலே நமக்கு தந்துருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அவர் நமக்குள்ள இருக்கிறார், நாம அவருக்குள்ள இருக்கிறோம். எங்க? நம்முடைய ஆவியில அவர் இருக்கிறாரு, அவருக்குள்ள நாம இருக்கிறோம். இதை நாம் அறிந்திருக்கிறோம். 14 வசனம், பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். 15, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறோம். எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனின் நிலைத்திருக்கிறான். இப்ப நம்மளை பத்தி தான் சொல்லுது. யாரெல்லாம் மறுபடியும் பிறந்திருக்கிறார்களோ அப்படின்னு அர்த்தம். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணினானோ, நம்மெல்லாம் அப்படிலாம் பண்ணிட்டு தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோங்க. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணிட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று சாபங்கள்லாம் கழுவப்பட்டு நீக்கப்பட்டு இங்க வந்து நம்ம சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படிப்பட்டவனுக்குள்ளே தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் அவரிலே நிலைத்திருக்கிறான். அப்புறம் 16ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். 2 விஷயம் சொல்லப்பட்டது. ஒன்னு, ஆண்டவர் எம்மால் அன்பா இருக்கிறார்ன்றதை அறிந்து கொள்ளணும். இன்னொன்னு, அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா ஏதாவது ஒண்ணு தப்பா நடக்கும்பொழுது, ஒருவேளை ஆண்டவர் எம்மால் அன்பா இல்லையோ, ஆண்டவர் எம்மால கோபமா இருக்கிறாரோ, நான் ஏதாவது பாவம் பண்ணிட்டனோ, ஒருவேளை மன்னிக்கப்படாத ஏதாவது இருக்கோ, இப்படிலாம் நமக்கு வெளியில இருந்து அவுட் சைட் போர்ஸ்ல இருந்து பிசாசு என்ன பண்றான், சில தவறான எண்ணங்களை கொடுக்கிறான், தவறான அபிப்பிராயங்களை தேவனை குறித்து தவறான அபிப்பிராயங்களை நமக்கு கொடுக்குறான். என் வாழ்க்கை ஏன் இப்படி கிடக்குது, நான் ஏன் இன்னும் முன்னேறல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. அப்படி உட்காந்து யோசிக்கும் பொழுது பிசாசு வெளியே இருந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, கடவுள் தாங்க காரணம், கடவுள் கண்ணு திறக்க மாட்டேங்கிறாரு, கடவுள் உங்க கையை பிடிக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு உங்க மேல அன்பு இல்ல, பாஸ்டர் நேசிக்கிறாருங்க, அவர் குடும்பத்தை நேசிக்கிறாரு, உன் குடும்பத்தை நேசிக்கிறாரா, அப்படி நேசிச்சா உனக்கு ஏன் இந்த மாதிரி, உன் வாழ்க்கை ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பலவிதமான தவறான அபிப்பிராயங்களை கடவுளை குறித்து என்ன பண்றான், தேவனை குறித்த தவறான அபிப்பிராயங்களை அவன் நமக்குள்ளே கொண்டு வருகிறான். ஆகவேதான் பாருங்க, நம்ம அறியவும் செய்யணும். காட் லவ்ஸ் மீன்றது நம்ம தெரியணும், நமக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும் போதாது, விசுவாசிக்கவும் செய்யணும். எப்போ அட்வர்ஸ் சிச்சுவேஷன் வரும்பொழுது, எதிரான சூழ்நிலைகள் வரும்பொழுது, நோ 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 நோ, காட் லவ்ஸ் மீ, ஐ நோ தட் ஃபார் ஷூர், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், 100க்கு 100 ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு, என் மேல அன்பா இருக்கிறாரு. அவர் அன்பா இருக்கிறத மாத்திக்கொள்றதே கிடையாது. ஒருவேளை இந்த உலகம் மாறலாம், எங்க அப்பா மாறலாம், எங்க அம்மா மாறலாம், என்னோட மனைவி மாறலாம், என் புருஷன் மாறலாம், என்னோட பிள்ளைகள் மாறலாம், என்னோட சொந்தக்காரர்கள் மாறலாம், யார் வேணா மாறலாங்க. ஆனா என் மேல அன்பு வச்சுக்கிற ஆண்டவர் மாறுவதே இல்லை. அவர் இன்றைக்கும் என்னை அன்பு கூறுகிறார், என்றைக்கும் என் மேல அன்பா இருக்கிறார். அது தெரியணும் நல்லா. அவர் அன்பா இருக்கிறார் பாரு. அப்ப அறியவும் செய்யணும், விசுவாசிக்கவும் செய்ய வேண்டும். நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்புறம் என்ன பண்ண, அன்பிலே நிலைத்திருக்கணும். இது தெரியணும் நம்ம. இல்ல நோ நோ, காட் லவ்ஸ் மீ. இன்னைக்கு ஒருவேளை என் கார் டயர் பஞ்சர் ஆயிருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை பைக் ரிப்பேர் ஆயிருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை என் முட்டு வலிக்கலாம், பட் காட் லவ்ஸ் மீ. He never changes. அவர் ஒருபோதும் என் மேல வச்சிருக்கிற அன்புல கொஞ்சம் கூட மாத்திக்கிறதே கிடையாது, குறையறதே கிடையாது. அவர் என் மேல அன்பா இருக்கிறாருங்க. எனக்கு ஒரு சில கெட்ட காரியங்கள் ஏதாவது நடந்திருக்கலாம், பிசாசு அது மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணிருக்கலாம், ஆனா கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறார், நான் உறுதியா இருக்கிறேன், விசுவாசிக்கிறேன் நான். அப்ப அவனிலே நிலைத்திருக்கிறார். 17 நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்காக அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. உள்ள நம்ம மறுபடியும் பறக்கும் பொழுது, இயேசுவை தேவனுடைய குமாரன் சொல்லும் பொழுது உள்ள வந்துடுறாரு. அவர் தான் அன்பா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தெய்வீக அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்படுது. பட் we have to develop that love, we have to perfect that love. அந்த அன்பு பூரணப்படுகிறதாக இருக்க வேண்டும், உள்ள முழுமை அடைகிறதாக இருக்க வேண்டும். எப்படி அதை பண்றது? எப்படி அதை பண்றேன்னா, திங்க் பண்ணும் போதே அந்த அன்பு வெளிப்படணும். திங்கிங்லயே நம்ம யோசிக்கிறோம் பாருங்க, அவன் வர்றான் பாருங்க, ரொம்ப மோசமானவங்க, அவனை வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது, அவனை எதுலேயும் என்ன பண்ணக்கூடாது, சேர்க்கவே கூடாது.
அவனை மாதிரி ஒரு அயோக்கனை நான் பார்த்ததே கிடையாது, அவனுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது, இப்படிலாம் திங்க் பண்ணுறோம் பாருங்க. அதை மாற்றணும். முதல்ல இந்த அன்பு அந்த திங்கிங்ல வெளிப்பட வேண்டும். பல நேரங்களில் நம்ம பேசுகிறோம், பல நேரங்களில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவர் இல்லாத பொழுது அவரை பற்றி தப்பான காரியங்களை பேசுகிறோம். பார்த்தீங்களா? நீங்களாம் பேசுறதே இல்லையா? அப்படியே உட்கார்ந்து இருக்கு, பரவாயில்ல. ஆனால் அதை வந்து சரிப்படுத்திக்கணும். நான் கை தூக்க சொல்லலை, தயவுசெய்து கையும் தூக்காதீங்க, இங்க எனக்கு தெரிஞ்சிடும். சிலர் இல்லாத பொழுது நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா அவங்கள பற்றி, அதை முதல்ல என்ன பண்ணணும்? நிறுத்தணும். ஏன்? அது அன்பினுடைய வெளிப்பாடு இல்லை, ஹேட்ரட்னுடைய வெளிப்பாடு. ஏன்னா இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் தான் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான், பகைக்கிறான் அவன். அது நமக்குள்ள இருக்கக்கூடாது. இப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? அன்பு இருக்கு, ஆண்டவர் இருக்கிறார் உள்ள. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், என் பாவங்களை நீக்குகிற கிருபாதார பலியாக அவரை ஒப்பு கொடுத்துக்கிறாரு, அன்பை உண்டாக்கி இருக்கிறார், அன்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, அந்த அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலமா ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்ப நான் அன்பை தான் வெளிப்படுத்தணுமே தவிர பகையே விரோதத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்? வெளிப்படுத்த மாட்டேன். அப்ப இந்த அன்பு பூரணப்பட வேண்டும், பர்ஃபெக்ட் லவ்வா மாறணும், எந்த மாய்மாலமும் இல்லாத அன்பாக மாற வேண்டும். எப்படி? ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப நாம வந்து சிலரை வந்து என்ன பண்ணுவோம்? திட்டுவோம், வாய்க்கு வந்த முடி திட்டுவோம். அவங்க இருக்க மாட்டாங்க, ஆனா நம்ம என்ன பண்றோம்? திட்டுறோம், பயங்கரமா திட்டுறோம், ஏதோ ஒன்று திட்டுறோம் பயங்கரமா. ஆனா அவர் வரும்பொழுது, அந்த சம்பந்தப்பட்ட நபர் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அன்பா காட்டுறோம், வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க, உங்களை தாங்க நான் நினைச்சினேன், உங்களை ஆயுசு 100 சொல்லியிருக்கீங்களா இல்லையா? இது கடவுளுடைய பிரசன்னத்தில் நம்ம வந்துக்கிறோம். இது கொஞ்சம் ஒரு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, ஆப்ரேஷன் நல்லது. அது பண்ணும்போது மட்டும்தான் வலிக்கும், அப்புறம் சரியாயிடும், வலியெல்லாம் போயிடும். அதனால அது நல்லதுதான். அப்ப பாருங்க, நம்முடைய பேச்சு மூலமாக நாம் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அவங்க என்ன பண்ணாலும் சரி, நான் அன்பா தான் இருக்க போறேன்ற ஒரு டிசிஷனை நம்ம எடுக்கணும். அவன் என்ன பண்ணாலும் சரி, அவன் என்ன பேசினாலும் சரி, அவன் எனக்கு விரோதமா என்ன பண்ணாலும் சரி, ஆனா நான் அன்பா தான் இருக்க போறேன். ஏன்னா அன்பு எனக்குள்ள இருக்குது. தேவன் தம்முடைய தெய்வீக அன்பை என்னுடைய இருதயத்தில் ஊத்தி இருக்கிறாரு. என்னோட திங்கிங்ல நான் அதை காமிக்கணும், என் பேச்சில் நான் அதை காமிக்கணும், என்னுடைய ஆக்ஷனை நான் காமிக்கணும். நான் அன்பா தான் இருக்க போறேன் அப்படின்றது என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நான் சொல்றேன், நீங்க ஒரு டிசிஷனை எடுக்கணும். என்னயா இந்த மாதிரி பண்ண நம்மளை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்களா? வராதுக்கெல்லாம் பின்னாடி. இப்போ அடுத்த வசனம் சொல்லுது, அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. 17ஆம் வசனம், ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக, அவர் இருக்கிற பிரகாரமாக, அவர் எப்படி இருக்கிறாரு? ஹலோ, அவர் எப்படி இருக்கிறாரு? 8ஆம் வசனம் சொல்வது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் இருக்கிற பிரகாரமாகவே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அன்பாகவே இருக்கிறது போல நாமும் இவ்வுலகத்தில் அன்பாகவே இருக்கிறோம். அவர் இருந்த மாதிரி இப்ப நாம, அவர் இல்லை, இப்போ அவர் யாரும் பார்க்க முடியாது. அவர் இங்க வந்தாரு, அவருடைய பர்பஸை முடிச்சாரு, கிருபாதார பலியா மரிச்சாரு, 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தாரு, பரமேறினாரு, பிதாவினோட வலது பார்சத்தில் போயிட்டாரு, அங்க இருக்கிறாரு. அவர் இருக்கிற பிரகாரமாகவே, அவர் எப்படி அன்பாகவே இருக்கிறாரோ அதே போல நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பா இருக்கணும். 18ஆம் வசனம், அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நல்ல கவனிங்க, பூரண அன்பு அப்படின்னு அர்த்தம் பெர்ஃபெக்ட் லவ். If you know and believe that God is love and God loves you, whatever situation comes, என்ன வந்தாலும் சரி, என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரு, அவர் என் மேல அன்பா இருக்கிறாரு, அவர் அன்பாகவே இருக்கிறாரு, அவர் என்ன நேசிக்கிறார் என்பதை நாம அறிந்து விசுவாசிக்கிறவர்களா இருக்கும்பொழுது நமக்கு பயம் துளி கூட இருக்கவே இருக்காது. ஹலோ, பூரண அன்பு அப்படின்னா அவர் என் மேல அன்பா இருக்கிறாருங்க. எவன் என்ன பண்ணாலும் சரி
அவர் எம்மால அன்பா இருக்கிறதுனால அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எனக்கு ஒன்றும் ஆகாது. அவர் எம்மால அன்பா இருக்கிறதுனால. இன்னொரு இன்னொரு மொழியாக்கத்திலிருந்து நான் இந்த வசனங்களை எழுதின்னு வந்திருக்கேன் பாருங்க. இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா 18ஆம் வசனம், தேவனின் அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே அச்சம் இருக்காது. அச்சம்னு என்ன தெரியுங்களா? பெரிய பயம். வாழ்க்கை என்ன ஆகுமோ, எதிர்காலம் என்ன ஆகுமோ, வேலை கிடைக்காம போயிடுமோ, சம்பளம் வராம போயிடுமோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போயிடுமோ, அவர்கள் நல்லா வருவாங்களோ, வேலை கிடைக்குமோ, இப்படிலாம் நிறைய பயங்கள் இருக்கிறது. அது பேர் சொல்றாங்க பேரச்சம் அப்படின்னா ஃபோபியா. எதுக்கு எடுத்தாலும் பயம். ஆனா தேவனின் அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே அச்சம் இருக்காது. ஏன்? அங்க ஒரு கேள்வி. இது வேற மொழியாக்கம். இது பேர் ஈஸி டு ரீட் வெர்ஷன், தமிழ்லே இருக்குது, நீங்க வாங்கிக்கலாம் அந்த பைபிள. ஏன் கேள்வி? தேவனின் முழுமையான அன்பு அச்சத்தை அகற்றுகிறது. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், இந்த பயம் வரும்பொழுது டென்ஷன் அதிகமாகுது, பயம் வரும்போது பிரஷர் அதிகமாகுது, பயம் வரும்பொழுது கவலை அதிகமாகுது, பயம் வரும்பொழுது நடுக்கம் கூடவே வருகிறது. ஒரு விதமான டென்ஷன், ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான ஒரு அச்சம். ஏன்னா ஆண்டவர் இருக்கிறாருங்க, அவர் பார்த்துக்க போறாருன்ற எண்ணம் எனக்கு வரவே மாட்டேங்குது. அவர் என்கிட்ட அன்பா தான் இருக்கிறாரு, அவர் மாறுறதே கிடையாது. அவர் நான் என்ன பண்ணாலும் சரி, அவர் என்னிடத்தில் அன்பு கூறுறது அவர் மாத்திக்கவே போறது கிடையாது. அவர் எம்மால் அன்பா தான் இருக்க போறாரு. இன்னைக்கும் அவர் அன்பு கூர்ந்தாரு, நேத்தும் அன்பு கூர்ந்தாரு, இன்னைக்கும் அன்பு கூறுகிறார், நாளைக்கும் அன்பு கூறுவார், அடுத்த மாதம் அன்பு கூறுவார், அடுத்த வருஷம் அன்பு கூறுவார். அவர் அன்பு கூறதை மாத்திக்கவே போறது இல்லைன்றதான் முழுமையான அன்புங்க. நான் என்ன பண்ணாலும் சரி, அவர் அன்பா இருக்கிறாரு, அவர் எம்மால் அன்பா இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நாம வரும்பொழுது அச்சத்தை அது அகற்றுகிறது. ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுது, இட் த்ரோஸ் அவுட் ஃபியர். ஏன் அது இருக்கக்கூடாது பாருங்க, நான் அதை வாசிக்கிறேன். அச்சத்தை அகற்றுகிறது. தேவன் தரும் தண்டனையே ஒருவனை அச்சுறுத்துகிறது. எனவே அச்சமுள்ள மனிதனிடம் தேவனின் அன்பு முழுமை பெறவில்லை. நல்லா கவனிங்க, அச்சமுள்ளவனிடத்தில், அச்சமுள்ள மனிதனிடத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில எதை பற்றியாவது பயம் இருக்கும்னு சொன்னா உங்களுக்குள்ள தேவனுடைய அன்பு முழுமை பெறவில்லை என்று அர்த்தம். The love does not perfect in you. அது முழுமை பெறவே இல்லை, பூர்ணமாகவே இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் பயப்படுறவங்களை நீங்க பார்த்துக்கிறீங்களா? அவங்களுக்கு நல்ல பணம் இருக்கலாம், நல்ல வசதி இருக்கலாம், நல்ல அவுட்டிங் போகலாம், நல்ல ஹோட்டல்ல சாப்பிடலாம், ஆனா எப்பவுமே ஒரு விதமான டென்ஷன்லயே இருப்பாங்க. பல்ல கடிச்சிட்டு எதையுமே என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க. ஆண்டவர் அவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்துக்கிறாரு. ஆண்டவர் நல்ல குடும்பத்தை கொடுக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்துக்கிறார், நல்ல புருஷனை கொடுத்துக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுத்துக்கிறார், வேலையை கொடுத்துக்கிறார், வருமானத்தை கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் கொடுத்துருக்கலாம். இவங்க வெளியே கூட போலாம், வெளியேன்னு சொல்லும்போது வெக்கேஷன் கூட போலாம், எங்கேயோ ஒரு 2 நாள் கழிக்கும்படி வெளியே கூட போயிட்டு வரலாம். ஆனா அவங்களால சந்தோஷமாவும் இருக்க முடியாது. ஏன்னா உள்ள ஒரு பெரிய பயம். ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஒருவேளை வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அவங்க பயம் இல்லாம இருக்கவே முடியாது. பயம், அச்சம் உள்ள. ஏன்? கடவுள் என் மேல அன்பா இருக்கிறாருன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள மேலோங்கவே இல்லை. அப்ப இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தேவனுடைய அன்புக்கும், தேவனுடைய தெய்வீக அன்புக்கும், மனிதனுடைய அன்புக்கும் அல்லது இந்த உலகத்தினுடைய அன்புக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இங்க நாம ரொம்ப அழகா காண முடிகிறது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இயேசு சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சவுல்கிட்ட சொன்னாரு. நம்ம கூட ஏதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது வந்து அது நமக்கு வந்துட்டா பரவாயில்லைங்க, என் பிள்ளைங்களுக்கு வராமல் இருந்தால் போதும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எங்கள் ஃபாதர் இறந்துட்டாரு, திடீர்னு இறந்துட்டாரு. அப்போ எங்கள் ஃபாதருடைய அம்மா, எங்கள் பாட்டி, அவங்க உயிரோடு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லி அழுகுறாங்கன்னா, ஐயோ கடவுளே என்ன எடுத்துக்கோ, என் புள்ள உயிரை திருப்பி கொடுத்துரு.
பாருங்க, பேரண்ட் எவ்வளோ ஒரு தங்களோட பிள்ளைகள் மேலே எவ்வளோ அன்பா இருக்கிறாங்கன்றதுக்காக நான் சொல்றேன். இதை அந்த மாதிரி நடக்க போறது கிடையாது. ஆனா அவங்களுடைய அங்கலாய்ப்பு அந்த மாதிரி இருக்குது. என்னையா உயிரோட வச்சுன்னு இருக்கிற, நான் இருந்து பிரயோஜனமே இல்லையே, என் புள்ள உயிரை கொடுத்துரு ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கோ, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா இது? அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஏன் சொல்றேன்னா, எங்க பாட்டி எங்க அப்பா மேல எவ்வளோ உயிரை வச்சிருந்துருக்காங்க. எங்க அப்பா மரிக்கும் போது 66 வயசு அவருக்கு. அவ்வளோ ஒரு கதறல். என்னன்னா, நம்ம பிள்ளைகள் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறோம். ஆனா அதெல்லாத்த விட மேன்மையான அன்பு ஆண்டவருடைய அன்பு தாங்க. பெரிய அன்பு அவரது தான். இந்த அன்பை குறித்து நிறைய பாடல்கள், நிறைய சினிமாக்கள், நிறைய கவிதைகள் நிறைய இருக்குது. அன்புனா என்னன்னு அவன் போட்டு காட்டுறான். அதுல அவன் பாடுறான். சில பாடல்கள்லாம் போனா, ஹவு மீன் லவ், இந்த அன்பு, இந்த காதல் எவ்வளவு மட்டமானது, இந்த காதல் எவ்வளவு கடினமானது, இதுல போய் விழுந்தா எழுந்துக்க முடியாது, இப்படிலாம் நிறைய பாருங்க. ஆனா உண்மையான அன்பு என்னன்னு அதெல்லாம் பார்த்து நம்ம கத்துக்க முடியாது. உண்மையான அன்பு என்ன, நீ இங்க தான் கத்துக்கொள்ள முடியும். உண்மையான அன்புனா அது ஒரு ஃபீலிங் கிடையாதுங்க. அன்புன்றது ஒரு ஃபீலிங் கிடையாது. ஃபீலிங் இன்னைக்கு இருக்கலாம், 5 நிமிஷம் கழிச்சு ஃபீலிங் மாறலாம். காமிக்க போறேன் உங்களுக்கு, பைபிள்ல இருந்து காமிக்க போறேன் எப்படி மாறுது ஃபீலிங். அன்புன்றது எமோஷன் கிடையாது. எமோஷன் வில் சேஞ்ச். ஆனா அன்புன்றது நிரந்தரமானது, என்னன்னைக்கும் இருக்குது. அவங்க என்ன செஞ்சாலும் சரி, செய்யலனாலும் சரி, நான் அவங்களோட இடத்துல அன்பு கூறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதாங்க உண்மையான அன்பு. அது மிக உண்மையான ஒரு அன்பாய் இருக்கிறது. இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு, தம்பிமார்களுக்கு, தங்கச்சிமார்களுக்கு இதெல்லாம் விளங்காததுனால தான் அவங்க பாருங்க அந்த அன்பு முறிஞ்சு போயிடுது. சிலர் சிலர் மேல அன்பு காதல் வாயப்படுறாங்க, அன்பு செலுத்துறாங்க, அந்த அன்பு முறிஞ்சு போயிடுது. அவன் சொல்ற பிரேக்கப் அப்படின்னுறாங்க. அவ்வளவுதான். அந்த ஒரு சின்ன வார்த்தை உயிரே எடுத்துடுது. அந்த உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு போயிடுது பாருங்க. உயிரே மாய்த்து கொள்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. லவ் நெவர் ஃபெயில்ஸ்னு, அன்பு மாறவே மாறாது அவங்க நினைச்சிட்டாங்க. அது உண்மையான அன்பா இல்லையான்னு அவங்க செக் பண்ணவே இல்லை. அப்ப அவங்க சொல்றாங்க, அவங்க அவர் இல்லாம என்னால வாழவே முடியாது, அது இல்லாம என்னால வாழ முடியாது, இவர் இல்லாம, இந்த பெண்மணி இல்லாம என்னால இந்த உலகத்துல வாழவே முடியாது. எப்படிலாம் சொல்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. அப்ப நம்ம மறுபடியும் பறந்திருக்கிறோம். நமக்குள்ள தேவனுடைய தெய்வீக அன்பு நிலைத்திருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இந்த உலக பிரகாரமான அன்புன்றது அது அன்பே கிடையாது. அது உண்மையான அன்பு கிடையாது. தட் இஸ் நாட் a ரியல் லவ். மனைவி நினைக்கிறாங்க, என் புருஷன் அம்மால உயிரே வச்சுட்டு இருக்கிறாரு. இல்ல, சில பிள்ளைகள் நினைக்கிறாங்க, எங்க அப்பா அம்மா என் அம்மால உயிரே வச்சுட்டு இருக்காங்க. கிடையாது. சில பிள்ளைங்க சொல்லலாம், அவங்க மேல இருக்கிற, அப்பா அம்மா மேல இருக்கிற அதீத அன்புனால சொல்லலாம், எங்க அப்பா மட்டும் இல்லைன்னா என்னால வாழவே முடியாதுங்க, நான் உயிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது, அவங்க இல்லாம என்னால வாழ முடியாது. சில சொல்லலாம், பிள்ளைங்க இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாதுங்க, என் மனைவி இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது, என் புருஷன் இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது, எங்க அப்பா எங்க அம்மா இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது. அவங்க அப்படி சொல்றாங்க. என் வாழ்க்கை துணை இல்லாமல் என்னால வாழவே முடியாது, என் பெற்றோர் இல்லாமல் என்னால வாழவே முடியாது, வாழ விரும்பல, I'll be nothing, அவங்க இல்லாம நான் ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம், எல்லாம் இருந்து கூட ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். My life won't be worth nothing. நான் வாழறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வராங்க பாருங்க அவங்க. இப்படிலாம் நம்ம பேசவே கூடாதுங்க. நான் சொல்றேன் பாருங்க, இப்படிலாம் நம்ம பேசணும்னா கர்த்தருக்குள்ள நம்முடைய இருதயம் உறுதியாக இல்லை அப்படின்றதுக்கான ரிசல்ட் தான் அது. நம்ம ஒருபோதும் அப்படி சொல்லவே கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாதுன்னா, கர்த்தரோட அவங்களாம் ரொம்ப முக்கியன்ற மாதிரி ஆயிடும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், அது நமக்கு வேதனையும் அளிக்க கூடாது, கஷ்டத்தையும் அளிக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த கூடாதுன்னு சொல்றேன். இல்ல, அது தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனா அவங்க இல்லாம
என் வாழ்க்கை இல்லை, அவங்க இல்லாம நான் வாழ விரும்பல, அவங்க இல்லாம நான் வாழறதே வேஸ்ட், இப்படி தான் சொல்லவே கூடாது. சில சொல்றாங்க, என்னால சந்தோஷமா இனிமேல் இருக்கவே முடியாது, வாழ்க்கையை என்னால என்ன பண்ண முடியாது, சந்தோஷமா கழிக்கவே முடியாது, இது இல்லாம நான் வாழவே முடியாது சொல்றாங்க சிலர். ஆனா பாருங்க, வேதம் சொல்கிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அவர் என் மேல அன்பா இருக்கிறார் என்பதை நான் அறிந்து விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்குள்ள எந்த பயமும் இருக்கவே இருக்காது. கர்த்தர் எதுக்காவது பயந்து நீங்க பாத்துக்கிறீங்களா? கோலியத்தை பார்த்து பயந்துக்கிறாரா, இல்ல எரிகோ மதில பார்த்து பயந்தாரா, பிரவாகித்து வருகிற யோர்தானை பார்த்து பயந்தாரா, இல்ல ராட்சதர்களை பார்த்து ஏதாவது பயந்தாரா, என்னைக்காவது பிசாசை பார்த்து என்னைக்காவது பயந்து இருக்கிறாரா? ஏதாவது ஒரு வசனம் இருக்கா? இல்ல. எதை பார்த்தா அவர் பயப்படவே இல்லை. ஏன்னா அவருக்குள்ள அன்பு பூரணப்பட்டு இருந்தது. இப்ப நமக்குள்ள வியாதியை பற்றிய ஒரு பயம், ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்ற ஒரு பயம், செத்து போயிடுவனோ அப்படின்ற ஒரு பயம், பிசாசை குறித்த பயம், பேய்களை குறித்த பயம், எல்லாத்துக்கும் குறித்த பயம். அப்படின்னா என்னன்னா, உள்ள இருக்கிற அன்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆகல, பர்ஃபெக்ட் ஆகல, முழுமை அடையல, பூரணப்படல. ஆண்டவர் என்ன நேசிக்கிறாருன்றதுல இன்னும் நம்ம உறுதியாக ஆகவில்லை. அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு சில சரீர பிரச்சனைகள் இருக்கலாம், காணப்படலாம். ஆனா அதை வச்சு ஆண்டவர் எம்மால் அன்பா இல்லைன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரவே கூடாது. அவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன பண்ணும், இந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை அறிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். இந்த அன்பை நாம ரிசீவ் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்க. அன்பு, அவர் எம்மால அன்பா இருக்கிறார். நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணல அப்படின்றது பெரிய விஷயமே கிடையாது. நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணல, நான் இன்னைக்கு பைபிளை வாசிக்கல, இன்னைக்கு புஸ்தகங்களை வாசிக்கல, சரியான நல்ல பிரசங்கங்களை நான் கேட்கவே இல்லை, நான் அவருக்கு விரோதமா ஏதோ பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு இது மாதிரிலாம் நடக்குதுன்னு நம்ம யோசிக்க கூடாது. நீங்க என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் அவர் உங்களை நேசிக்கிறதை நிறுத்துறதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் எண்ணம் நமக்குள்ள உறுதியா வரும் பொழுது, அந்த அன்பை நாம அனுபவிக்கும் பொழுது, அந்த அன்பை நாம ரிசீவ் பண்ணிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, நான் சொல்றேன், ஃபியர் மெல்ட்ஸ் அவுட் ஆஃப் யூ. பயம் உருகி ஓடியா போயிடும் உங்ககிட்ட இருந்து. டென்ஷன் உருகி ஓடி போயிடும், பயம் உருவழிந்து போயிடும். என்னால் இது முடியாது, என்னால் அதை வாங்க முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் இதை படிக்க முடியாது, என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமா இருக்கு, இது மாதிரிலாம் சொல்லவே கூடாது. ஏன்? எதுவுமே ஆண்டவரோட பெருசு கிடையவே கிடையாது. ரோமர் 8:31 நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆனபடியால் நாம் என்ன சொல்லுவோம்? கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? யாருமே நிற்க முடியாது. அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். இது எனக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டியை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்ப எங்க நம்ம தவறுறோம்? பிசாசு என்ன பண்றான், இந்த லவ்ன்ற கான்செப்டையே அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அதை வேற ஒண்ணுத்துல ரேப் பண்ணி கொடுத்துட்றான். தாங்க அன்பு, அவர் மேல வச்சுக்கிறாரு பாருங்க, அதாங்க அன்பு. ஆனா அன்புன்றது என்னன்றது ஆண்டவர் ரொம்ப நல்லா யோவான் 3:16 சொல்லி இருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world and he gave. அன்பு இருந்துச்சுன்னா you will never expect anything from somebody who loves you. நீங்க நேசிக்கிற ஒரு ஆள்கிட்ட இருந்து நீங்க ஒருத்தரை நேசிக்கிறீங்க, இப்போ உதாரணத்துக்கு உங்க மனைவியை நீங்க நேசிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கிட்ட இருந்து நீங்க எதையுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்க அவங்கள நேசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்னத்தை கொடுக்கலான்னு நீங்க பாப்பீங்க. ஏன்? அன்பு கொடுக்கிறதா இருக்கிறது. பாருங்க, இப்ப இந்த உலக பிரகாரமான அன்பு எடுத்துக்கோங்க. இந்த உலக பிரகாரமான அன்பு பிரஷர் பண்ணுது நம்மள. இந்த உலக பிரகாரமான அன்பு நம்மள டென்ஷன் படுத்துது. நான் உனக்காக அங்க காத்துட்டு இருப்பேன், நீ வரல பிரேக்கப், நீ வரல
நீ என் மேல அன்பா இல்லைன்னு அர்த்தம். உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன், எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் காத்துட்டு இருப்பேன். அது கிடையாதுங்க உண்மையான அன்பு. உங்களை பிரஷர் பண்ணி உங்ககிட்ட இருந்து எதையாவது பிடுங்க நினைக்கிற, உங்ககிட்ட இருந்து எதையாவது வாங்க நினைக்கிறது அது அன்பே கிடையாது. ட்ரூ லவ் கிவ்ஸ் himself to you. உண்மையான அன்பு அது தங்களையே அவங்களுக்காக கொடுக்கறதாங்க உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்பு எதையுமே எதிர்பார்க்காது. அப்ப கடவுள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு ஆண்டவர் பத்தி சொல்லுகிற, வானத்துல இருந்து அப்படியே எட்டி பார்த்து ஹலோ ரிச்சர்ட் ஐ லவ் யூ அப்படி நான் சொன்னாரு இல்ல. அவர் தம்முடைய குமாரனை எனக்காக கொடுத்தார், உலகத்தில் அனுப்பினாரு, பரலோக மேன்மையெல்லாம் விட்டு அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். அதுதாங்க அன்பு. அவர் என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்தார்? ஒண்ணுமே எதிர்பார்க்கலங்க. He never expect anything from me because he loves me so much. He gave himself for me. அவர் என்னிடத்தில் அவ்வளவு அன்பா இருந்ததுனால அவரே எனக்காக என்ன பண்ணிட்டாரு? கொடுத்து விட்டார். 2 வசனங்களை மட்டும் வாசி நான் முடிக்க விரும்புறேன். எரேமியா 31 அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 31 அதிகாரம் 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஐ லவ் யூ வித் மை எவர்லாஸ்டிங் லவ். எவர்லாஸ்டிங் லவ். நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல இந்த மாதிரி யாராலையுமே நம்மளை நேசிக்கவே முடியாது. அவர் சொல்றாரு, அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரியுணத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ் லவ் இஸ் everlasting love. everlasting love அப்படின்னா என்ன அர்த்தம்? he never stops loving us. ஒருபோதும் அவர் நம்மை நேசிப்பதை நிறுத்தி கொள்றதே கிடையாது. he never changes. அவர் ஒரு நாளும் நம்மளை அன்பு கூறுறதுல இருந்து மாற்றிக்கொள்றதே கிடையவே கிடையாது. இதாங்க அவரு நம்ம மேல வச்சிருக்கிற அன்பினுடைய தன்மை. அப்ப அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. நம்மளை ரொம்ப மேன்மையா நினைக்கிறாரு. அவர் நம்மளை ரொம்ப அதிகம் மேன்மையா நினைக்கிறாரு. he values us. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களை எவ்வளவு எந்த அளவுக்கு அவர் மதிச்சு உங்களை எந்த அளவுக்கு மேன்மையாக நினைச்சிருந்தா, அவர் நினைச்சிருந்தா பாருங்க, இந்த கோல்டு எல்லாம் கொடுத்து உங்களை வாங்கியிருக்க முடியும், சில்வர் எல்லாம் கொடுத்து வாங்கியிருக்க முடியும், பொன் வெள்ளி எல்லாம் கொடுத்து வாங்கியிருக்க முடியும். ஆனா பேதுரு சொல்றாரு, அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். உங்களுக்காக இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எவராலும் செலுத்த முடியாத ஒரு கிரயத்தை செலுத்தி அவர் உங்களை வாங்கியிருக்கிறார், உங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். He loves you so much so that he has emptied himself. அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கிட்டாருங்க, எல்லாத்தையும் கொடுத்தாரு. அப்போனா அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் நாடி நரம்புகளில் ஓடிக்கொண்டிருந்த விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்தாரு. அவர் எவ்வளவு மேன்மையா நினைக்கணும். அவ்வளவு மேன்மையா நினைச்சனாலதான் அவ்வளவு பெரிய கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். இது வரைக்கும் இந்த வரைக்கும் உலகம் உண்டானது முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்குல இருந்து இந்த உலகம் அழிகிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்காக இவ்வளவு பெரிய கிரயத்தை ஒரு ஆள் கூட செலுத்தினதே கிடையாது. அப்பேற்பட்ட விலை கொடுத்து உங்களை அவர் வாங்கியிருக்கிறார்னா உங்களை எவ்வளவு மேன்மையா நினைக்கிறார், உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார்ன்றத கொஞ்சம் எண்ணி பாருங்க. அவர் உங்களிடத்தில் அவ்வளவு அன்பா இருக்கிறார். அதனால இப்ப என்ன எடுத்துக்கோங்க, என்னை பத்தி யாராவது மட்டமா பேசினா அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஒருவேளை அவங்க அறியாம அது மாதிரி பேசலாம், ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பட் God sees me very valuable. நான் சொல்றேன், உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய சொந்தக்கார, உங்களுடைய பந்தங்கள் உங்களை ரொம்ப மட்டமா பேசலாம், உங்களை மட்டமா நினைக்கலாம், உங்க மேல வெறுப்பை உமிழலாம். ஆனா God loves you so much so that he gave himself for you. அவரே உங்களுக்காக ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு உங்களை அவர் நேசிக்கிறார். God loves you. This is the true love. இதுதாங்க உண்மையான அன்பு, இதுதான் ரியல் அன்பு. அந்த அன்பு ஒரு காலம் ஒழிவதே கிடையாது. அவர் அநாதி ஸ்நேகத்தால நம்மளை நேசிச்சிருக்கிறாரு. உலக பிரகாரமான அன்பு எப்படி இருக்குதுன்றதையும் நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். உலக பிரகாரமான அன்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம்
இப்போ தாவீதினோட குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார்னு ஒரு சகோதரி இருக்கா. அவன் மேல தாவீதினுடைய இன்னொரு குமாரன், இன்னொரு தாய்க்கு பிறந்த இன்னொரு குமாரனாகிய அம்னோன் மோகம் கொண்டான். இது பேர் என்ன தெரியும்? லவ் சிக். காதல் வயப்பட்டார் அவரு. இப்போ அப்சலோமுக்கு சகோதரி, இவனுக்கும் சகோதரி தான். அவன் மேல இப்போ மோகம் கொண்டுட்டார். யாரு? அம்னோன். இன்னொரு தாய்க்கு பிறந்த, தாயினிடத்தில் பிறந்த அம்னோன். 2ஆம் வசனம் சொல்லுது, தன் சகோதரியாக தாமார் இடத்தில் ஏக்கம் கொண்டு வியாதி போட்டான். பாருங்க, இந்த ஏக்கமே அவனுக்கு ஒரு பெரிய வியாதி விட்டுருச்சு. சரியா சாப்பிடல. why he didn't take even his food. he forgot to take food because he is love sick. அவன் நினைக்கிறான், நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஏக்கமா இருக்கிறான், மோகம் கொள்றேன். என்னென்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்தி இருக்கு பாருங்க பைபிள்ல. ஏன் வியாதிப்பட்டான்? லவ். ஏன் சாப்பிடல? லவ். என்ன இப்படிப்பட்ட ஒரு மோகம்? ஏன்னா லவ். அவள் கன்னியாஸ்திரியா இருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. ஏன் அப்படி வருத்தமா கண்டது? ஏன்னா லவ். அப்படி 3ஆம் வசனம், அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேர் உள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அவன் யோனதாப் அந்த யோனதான் மகா தந்திரவாதி, ரொம்ப தந்திரசாலி. அவன் என்னடா இப்படி இருக்கிற ஃப்ரெண்டு பார்த்துக்கிற, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? ஏன் இந்த மாதிரி வியாதி பிடிச்ச மாதிரி இருக்கிற? என்ன எப்ப பார்த்தாலும் எதையோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிற, ஒரே ஏக்கமா இருக்கிற, உள்ளே போய் இருக்கிற, என்ன விஷயம் கேட்கிறான். அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிற? பிகாஸ் லவ். அதற்கு அம்னோன், இதை எனக்கு சொல்ல மாட்டாயான்னு கேட்கிறான். அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாக தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன். நல்ல கவனிங்க, வேர்ல்ட்லி லவ் பத்தி சொல்லிடுது. ஆசை வெஸ்டாரு, மோகம் கொண்டுட்டாரு, சாப்பாடு இறங்கல, ஆளு நாளுக்கு நாள் மெலிஞ்சினே போயினே இருக்கிறாரு. காரணத்தை யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல. 5ஆம் வசனம், அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனை போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள். ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அவன் தந்திரசாலி இல்லை, அதனால ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறாரு. நீ வியாதிக்காரன் மாதிரி படுத்துக்கோ, அப்பாட்ட சொல்லி இது மாதிரி எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால என்னோட சகோதரியாக தாமர் எனக்கு எதாவது சமைச்சு கொடுக்கட்டும், சாப்பிட்றேன் அப்படின்னு. தாவீது சொன்ன உடனே சரி சகோதரி அனுப்புறான், தாமர் அனுப்புறான். அவனுடைய மகள் தான். அனுப்பின உடனே அவள் சமைச்செல்லாம் வைக்கிறா. சமைச்சு வச்சு சாப்பிடுன்னு சொன்னும்போது, இல்லை நீயே எனக்கு பரிமாறு அப்படின்றான். அவள் போய் பரிமாற போறா பாருங்க. 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள். ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். பின்பு அம்னோன், எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான். எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார்கள். 10ஆம் வசனம், அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து, நான் உன் கையினாலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அறை வீட்டிலே கொண்டு வா என்றான். அப்படியே தாமார் தான் செய்த பணியாரங்களை அறை வீட்டில் இருக்கிற தன் சகோதரனாகிய அம்மோன் இடத்தில் கொண்டு போனாள். அவன் சாப்பிடும்படிக்கு அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரியே, நீ என்னோட சயனி என்றான். யார? சகோதரிய. கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியங்கள் பாருங்க. அந்த காலத்தில் இது அந்த மாதிரி ஒரு முறை இருந்தது. இங்க சயன் என்றான். 12ஆம் வசனம், அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே. சிறைவேலில் இப்படி செய்யத்தகாது. இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம். நான் வெட்கத்தோட எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலில் மதிகட்டர்கள் ஒருவனை போல ஆவாய். இப்போது நீ ராஜாவோடு பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றாள். அவள் சொல்லி கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட சயனித்து அவளை கற்பழித்தான். Why? Because of love. 15ஆம் வசனம், பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். பாத்தீங்களா வேர்ல்ட்லி லவ் எப்படி பாருங்க. 1ஆம் வசனத்திலிருந்து என்னென்னலாம் பண்ணானோ அதெல்லாம் அவன் மேல வச்சு அன்புனால பண்றான். நாளுக்கு நாள் இழைச்சி போறான். நாளுக்கு நாள் அவன் யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேங்கிறான். மெலிஞ்சு போறான். சாப்பாடு வேணான்றான். ஏக்கமா இருக்கான். ஏன்னா லவ். அவன் மேல இவனுக்கு இருந்த லவ். ஆனா 15ஆம் வசனம் வரும்பொழுது, பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாக இருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோட சொன்ன மாதிரி எப்படி இருந்திருக்கோன்னு கொஞ்சம் பாருங்க. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலக பிரகாரமான அன்பு, இந்த வேர்ல்ட்லி லவ், இந்த மாதிரி தான் பல்லு இழிக்கும் பல நேரங்கள்ல.
அந்த நேசிச்ச விருப்பத்தை பார்க்கல வெறுப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. உடனே அடுத்த செகண்ட் வெறுப்பு, அடுத்த செகண்ட் ஹேட்ரடு. ஒரு நிமிஷம் லவ், 5 நிமிஷம் கழிச்சு ஹேட்ரடு. நான் சொல்றேன், இவர் மாதிரி இந்த இயேசு மாதிரி நம்மளிடத்தில் அன்பு கூறதுக்கு யாருமே கிடையாதுங்க. அவருடைய அன்பு உன்னதமான அன்பு, மாறாத அன்பு, அனாதி சிநேகத்தினால அவர் உங்களையும் என்னையும் நேசிச்சிருக்கிறாரு. உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து அவர் எதையுமே எதிர்பார்க்கல. அம்னோன்னு எதிர்பார்த்தான், தாமாரோட என்ன பண்ணோம், நான் சயனிக்கணும், அப்படியே சிக்காயிடுறான். அது ஒண்ணுதான். ஏன்னா அவன் அன்பு கூறுறான். ஏன்னா அன்பு கூர்ந்தா அவள்கிட்ட இருந்து இவன் எதையும் எதிர்பார்க்க முடியாது, அவளை பிரஷர் பண்ண முடியாது. நான் சொல்றேன், இந்த உலக பிரகாரமான அன்புக்கும் தேவனுடைய தெய்வீக அன்புக்கு இருக்கிற வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உலக பிரகாரமான அன்பு 5 நிமிஷம் தான் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு கழிச்சு அது பள்ளி இழிக்கும், கண்டிப்பா வெறுப்பு அதிகமாகும். அது அன்பு கிடையாது. உண்மையான அன்புனா எது? ஒரு மனிதன் உங்க மேல உண்மையான அன்பு வைக்கிறார்னா அவர் மாறவே கூடாது, நம்மகிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது, நம்மளை பிரஷர் பண்ணவே கூடாது. நான் என் மனைவியை ரொம்ப பிரஷர் பண்றேன், எனக்கு இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றேன்னா அது அன்பே கிடையாது. பிரஷர் கொடுக்கவே கூடாது, டென்ஷன் ஆக்கவே கூடாது, அவங்கள நிர்பந்திக்கவே கூடாது. அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன் பாருங்க, அதுதான் அன்பு. இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்? நம்முடைய திங்கிங்ல, பேச்சில், செயல்ல நாம் வெளிப்படுத்த முடியும். இந்த தெய்வீக அன்பை நாம் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய தெய்வீக அன்பை எல்லாரும் பார்க்க முடியும். அதை பார்க்கும்பொழுது கடவுளையே அவங்க பார்க்க முடியும். கண்டிப்பா திஸ் இஸ் த ரியல் லவ். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? அனாதி சிநேகம், எவர் லாஸ்டிங் லவ். அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை நிறுத்தி கொள்றதும் கிடையாது, அதை மாத்தி கொள்றதும் கிடையாது. நான் என்ன பண்ணலன்றது அவருக்கு முக்கியம் கிடையாது. அவர் டிசைட் பண்ணிட்டாரு, இவன் என்ன பண்ணாலும் இவன் மேல நான் அன்பு கூறணும், நான் மாற மாட்டேன், ஏன்னா நான் கர்த்தர், நான் மாற மாட்டேன், இவன் அன்பு கூறணும்னு. நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணாலும் என்ன பண்ணனாலும் கர்த்தர் உங்க மேல அன்பாகவே இருக்கிறார். பிகாஸ் God is love. He loves you with his everlasting love. இந்த அன்பு பூரணப்படட்டும், இந்த அன்பு உள்ள முழுமை பெறட்டும். அவர் எம்மால் அன்பா இருக்கிறார், அன்பா இருக்கிறார், அன்பா இருக்கிறார் தினந்தோறும் நினைக்க 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 உங்களை சுற்றி நடக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஏன்னா என்ன நடந்தாலும் சரி, he is there for me. Even if I die here, the love is there to receive me. இங்க நான் மறிச்ச கண்ணை மூடனா கூட அங்க அன்பு என்ன ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு, ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருக்குங்க. அதுதாங்க உண்மையான அன்பு. அந்த அன்புனால் அவர் உங்களை நேசிச்சிருக்கிறார். இந்த அன்பை எண்ணி பாருங்கள். இந்த அன்பை இந்த வாரம் முழுக்க மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், பேச்சில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த அன்பை காண்பீங்க. இந்த அன்பை செயல் மூலமா காட்டுங்க, எண்ணங்கள் மூலமா காட்டுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நிற்போம், முதல்ல ஜெபிப்போம். ஜெபிச்சு முடிச்சிட்ட பிறகு கம்யூனியன், ஒரு 5 நிமிஷம் தான், கம்யூனியன் முடிஞ்சிடும். நாம எல்லாரும் எழுந்து நிற்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அன்பாகவே இருக்கிறீர். உம்முடைய அனாதி சிநேகத்தால் எங்களை நீர் சிநேகித்திருக்கிறீர். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அன்பிலே பயம் இல்லை என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்படி அன்பாகவே இருக்கிறீரோ அதே போல நாங்களும் அன்பாகவே இருக்கிறோம் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவர், உலக பிரகாரமான அன்புக்கும் தேவனுடைய தெய்வீக அன்புக்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்கு. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் அன்பா இருந்தால் ஒருவரில் ஒருவர் நாங்கள் அன்பா இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை எல்லாம் நாங்கள் கை கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோங்க தாவே. அதற்கான ஒரு பவரை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்கள் எங்களை பத்தி மட்டமா நினைச்சாலும் சரி, மற்றவங்க எங்களை பத்தி மட்டமா பேசினாலும் சரி, நாங்கள் அவர்களிடத்தில் அன்பா இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உண்மையான அன்பை, தெய்வீக அன்பை எங்களுடைய எண்ணங்கள் மூலமாக, எங்களுடைய பேச்சின் மூலமாக, எங்களுடைய செயல்களின் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் காண்பிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய அன்பிலே நாங்கள் வாழட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை நாங்கள் அனுபவிக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அன்பை அனுபவிக்கும் பொழுது பயமெல்லாம் வெளியே போகட்டும் ஆண்டவரே, டென்ஷன்லாம் உருகி ஓடட்டும் ஆண்டவரே, பயமெல்லாம் மறைந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தைரியமும் திட நம்பிக்கையும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும்
தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் நம்முடைய வார்த்தை சொல்லி இருக்குது. ஆண்டவர் இந்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு முறை கடுமையான சூழ்நிலைகள் வரும்பொழுதும் நீர் அவர்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல அவர்கள் மற்றவர்களிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற இந்த வார்த்தையை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அப்படி வாழ அவர்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஜனங்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. உட்காருங்க. ஒரு 5 minutes நம்ம கம்யூனியன். நம்ம திரு விருந்தை அனுசரிக்கும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். திருவிருந்தில் பங்கு கொள்றதுக்கு முன்னாடி, கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்றதுக்கு முன்னாடி நாம் இந்த திருவிருந்தை குறித்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 15:21 பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள், இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்றும் மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, விசுவாசம் பெரிது, விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பிரியமானவர்களே, நம்ம பரிசுத்த பந்தியிலே பங்கு கொள்ளும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இந்த பந்தி வெறும் இந்த அப்பம் திராட்சை ரசம் மட்டும் இல்லை, இது நமக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய சரீரமாய் இருக்கிறது. நமக்காக சீந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற இரத்தமாய் இது இருக்கிறது. இதில் பங்கு கொள்ளும்போது இயேசுவிலேயே நாம் பங்கு கொள்கிறோம். அவருடையதெல்லாம் நம்முடையதாகுது, நம்முடையதெல்லாம் அவருடையதாகுது. அப்போ இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கும்போது, ஒரு ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், அவள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று இயேசு இடத்துல வரும்பொழுது அவர் என்னென்னமோ சொல்கிறாரு. நான் வந்து பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுறது நல்லது கிடையாது அப்படின்ற. அப்பம் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 26ஆம் வசனத்தில் அவர் அப்படி சொல்றார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். 27ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. அப்போ வந்து இந்த அப்பம்னு இயேசு குறிப்பிடுறது என்னன்னா, அது சுகம், சுகம், சரீர சுகம், பிள்ளைகளுடைய அப்பம் இல்லையா. இஸ்ரவேல் ஜனத்துக்காக தான் நான் வந்தேன் அப்படின்றாரு. அவங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் வந்தேன் அப்படின்றாரு. ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க, என் மக கொடிய வேதனைப்படுகிறாள் பிசாசுனால, பயங்கரமான வேதனை. இந்த அம்மா சொல்கிறாங்க, அப்பம் விட்டுருங்க, மேஜையிலேருந்து விழுற சின்ன துணிக்கை இந்த நாய்க்குட்டிகள் தின்னும்ல அப்படின்றாரு. அப்போ அவ்வளோ கொடிய வேதனைக்கு ஒரு சின்ன துணிக்கை போதுமானதாக இருந்தது. இந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த துணிக்கை பிரச்சனை ரொம்ப பெருசு, பிசாசு தான் பிரச்சனை, கொடிய வேதனை அதுதான் பிரச்சனை. அந்த கொடிய வேதனைக்கு பின்னாடி இருக்கிற பிசாசு பிரச்சனை, ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம், அப்புறம் மென்டல் ப்ராப்ளம், அப்புறம் பிசிக்கல் ப்ராப்ளம், எல்லாமே ஒன்றா இருக்காங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு இந்த அம்மா கேட்குறது, அந்த துணிக்கை இருக்கு இல்லையா, அந்த துணிக்கை போதும் எனக்கு. அப்போ நான் கேட்குறேன், இந்த துணிக்கையில் அவ்வளோ பெரிய சுகம், கொடிய வேதனை நீங்கிற அளவுக்கு, அந்த மென்டல் ப்ராப்ளம்லாம் சரியாகிற அளவுக்கு, அந்த பிசாசுனால கொடிய வேதனைப்படுறாள் அது நீங்கிற அளவுக்கு இந்த சின்ன துணிக்கை வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால், இந்த பந்தியை நமக்காக தான் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறாரு. அவருடைய சரீரத்தை பிற்கும்படி ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. அவருடைய சரீரம், அதில் நம்ம பங்கு கொள்ளும் பொழுது நமக்கு நம்முடைய சரீரத்துக்கு எவ்வளோ பெரிய சுகம் வந்து கிடைக்கும் என்பதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இன்னைக்கு அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் இந்த பந்தியிலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். எல்லாரும் இதில் பங்கு கொள்ளலாம்.
நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் இந்த பந்தியிலே தாராளமாக பங்கு கொள்ளலாம். தைரியமாக பங்கு கொள்ளுங்கள். இந்த பந்தி உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல்ல நம்ம ஜெபிப்போம். பிற்பாடு உங்களுக்கு எல்லாருக்கும் பரிமாறப்படும். அதற்கு பின்பாக நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒன்றாக அனுசரிப்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் நாங்கள் பங்கு கொள்ளும் பொழுது கர்த்தர் எங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற எல்லாவற்றிலும் நாங்கள் பங்கு கொள்ள எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியும் ஒத்தாசையும் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பந்தியை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். உம்முடையதெல்லாம் எங்களுடையதாக இருக்கிறது, எங்களுடையதெல்லாம் உம்முடையதாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். டேவிட் வந்துச்சா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். நான் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ், ஐ பிரேஸ் யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி ஓய்வு நாள் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த அற்புதமான திருப்பந்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த பந்தியிலே பங்கு கொள்ளும்படியாக உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க. தாவே தகப்பனே, எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தழும்புகளாலே நாங்கள் ஏற்கனவே குணம் ஆனோம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதே ஆண்டவர், இது எங்களுக்காக நொறுக்கப்பட்டது, எங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, வெறும் துணிக்கையிலே பிசாசினுடைய கொடிய வேதனை நீங்கும்படியான ஒரு பெரிய வல்லமை இருக்குமானால், ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமாகி இந்த அப்பத்தை நாங்கள் புசிக்கிற பொழுது எவ்வளோ பெரிய சுகம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, சரீரங்கள் உயிர் பெறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தில் பெரும் சுகம் உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிகள் வேரோட பட்டு போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிகள் வேரோட பிடுங்குண்டு கடலில் நடப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடன் தொல்லைகளாம் இயேசுவின் நாமத்தினால் நீங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பொருளாதார விடுதலை உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். In the name of Jesus, I declare the open doors before my people, O Father. இயேசுவின் நாமத்தினாலே திறந்த வாசலை வைக்கிறேன். அனுகூலமான கதவுகள் என் மக்களுக்கு திறக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். பொருளாதாரத்தில் உச்ச நிலையவர்கள் அடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுக்க ஆண்டவரே, இந்த மாதம் முழுக்க தேவனுடைய தெய்வீக அன்பை அவர்கள் ஆண்டவரே அனுபவிக்க உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்கள் மக்களை ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.